அட்டை பெட்டிக்குள்ளிருந்து எடுக்க வந்த 500 ரூபாய் கட்டுக்கள். பணத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்த அதிகாரிகள். அட்டை பெட்டியை பேருந்தில் பார்சல் அனுப்பியவரை பொறி வைத்து பிடித்த போலீஸ். பணம் என்னோடதுதான் என கேஸ்வலா சொன்ன பதில். தமிழக ஆந்திர எல்லையில் அமைந்துள்ள எலாவூர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடியில் ஆரம்பாக்கம் காவல்துறையினர் இரவு பகலாக வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஆந்திர மாநிலத்தின் தலைநகரான ஹைதராபாத்தில் இருந்து சென்னை மாதவரம் வரை செல்லும் தனியார் ஆம்னி பேருந்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது பேருந்தில் வைக்கப்பட்டிருந்த அட்டை பெட்டி ஒன்றை எடுத்து சோதனை செய்த போது அதற்குள் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டு கட்டுக்கள் இருக்க விசாரணை செய்ததில் ஹைதராபாத்தில் இருந்து ராஜஸ்தானை சேர்ந்த பக்தாராம் என்பவர் அட்டை பெட்டியை பேருந்தில் ஏற்றி அதன் மேல் எழுதப்பட்டிருந்த நபரிடம் சென்னை மாதவரத்தில் சேர்க்கும்படி கூறியதாக ஆம்னி பேருந்து ஓட்டுநர் தெரிவித்திருக்கிறார். ஓட்டுநரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அட்டை பெட்டியில் இருந்த நபரின் மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசி கும்மிடிப்பூண்டியில் இருந்து மாற்று பேருந்தில் பொருட்கள் ஏற்றப்பட உள்ளதாகவும் உடனே பேருந்தில் உள்ள அட்டை பெட்டியை வாங்கிக் கொள்ளுமாறு ஆம்னி பேருந்தின் ஓட்டுநர் தெரிவிக்க அங்கு வந்த நபரை போலீசார் பிடித்து விசாரித்த போது சென்னையில் வீட்டுமனை வாங்குவதற்காக பணம் கொண்டு செல்லப்பட்டதாக வாக்குமூலம் அளிக்க உரிய ஆவணங்கள் இன்றி பணம் கொண்டு வரப்பட்டதால் அந்த பணம் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த நபரிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது.